ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சேனல் குணாஸ் கைவண்ணம். இப்போ நம்ம சேனலில் பங்குனி உத்திரத்துக்கு மாவுற்ற வேலப்பர் கோயிலுக்கு வந்து போயிருந்தோம். அங்கே எடுத்த வீடியோஸோட கோயில் பற்றின தகவல்களையும் இப்போ நம்ம சேனலுக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாவுற்ற வேலப்பர் கோயில் வந்து தேனி மாவட்டத்தில் இருக்குது. தேனி மாவட்டத்தில் ஆண்டிப்பட்டின்ற ஊரில் இருந்து நம்ம வேலப்பர் கோயிலுக்கு மொத்தம் 19 கிலோமீட்டர் வந்து டிஸ்டன்ஸ் இருக்குது. நாங்கள் எப்போவும் எந்த ரூட்டில் போவோம் அப்படின்றத உங்ககிட்ட நான் இப்போ ஷேர் பண்ணிக்கிறேன். தேனியிலேருந்து ஆண்டிப்பட்டி பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆகிட்டோம் அப்படின்னா அங்கே வந்து பாலக்கொம்பை அப்படின்ற டவுன் பஸ் இருக்கும். அங்கே ஏறி தெப்பம்பட்டி அப்படின்ற ஸ்டாப்பில் வந்து இறங்கணும். தெப்பம்பட்டியில் இருந்து வேலப்பர் கோயிலுக்கு நிறைய ஆட்டோ ட்ரிப் படிப்பாங்க. ஸோ அதன் மூலியமாக தான் ஒவ்வொரு பங்குனி உத்திரத்துக்கும் நாங்கள் இந்த கோயிலுக்கு வந்து வருவோம். அதனால தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். எல்லா கோயில்கள்லேயும் காவல் தெய்வம் அப்படின்ற ஒரு தெய்வம் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய மாவுற்ற வேலப்பர் கோயிலில் காவல் தெய்வமாக இருக்கிறது யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா அது இங்கே இருக்கக்கூடிய மாவுற்று கருப்பண்ண சுவாமி தான். நம்ம கோயில் நுழைவாயில நுழைஞ்சதுமே நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய சன்னதியும் இந்த மாவுற்று கருப்பண்ண சுவாமி சன்னதி தான். அதனால் வேலப்பர் கோயிலில் யாரெல்லாம் தரிசனம் பண்ண வரீங்களோ அவங்க ஃபஸ்ட்டு காவல் தெய்வங்களை தரிசனம் பண்ணின பிறகு வேலப்பரை வந்து தரிசனம் பண்ணுங்க. வேலப்பரை தரிசனம் பண்ணுறதுக்கு நம்ம 300 படிக்கட்டுகளை கடந்து போனால் தான் நம்ம வேலப்பரை வந்து தரிசனம் பண்ண முடியும். அதற்கு முன்னாடி நம்ம வேலப்பர் கோயில் பற்றின வரலாறை பார்த்துடலாம். இந்த பகுதியில் இருந்த மக்கள் வந்து மரவள்ளி கிழங்க விவசாயம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்படி ஒரு நாள் அவங்க அந்த மரவள்ளி கிழங்க தோண்டி எடுக்கும்போது ஒரு கிழங்கோட வேர் மட்டும் ரொம்ப நீளமாக போய்கிட்டே இருந்திருக்கு. அந்த வேரை பின்தொடர்ந்து மக்கள் போய் பார்க்குறாங்க. அங்கே வேலப்பர் சுயம்புவா எழுந்தருளி இருக்காங்க. இந்த செய்தியை அந்த பகுதியை ஆண்ட கண்டமனூர் ஜமீன் கிட்ட போய் சொல்கிறாங்க. அந்த கண்டமனூர் ஜமீன் தான் இந்த வேலப்பர் கோயிலை கட்டினதா வரலாறு சொல்லப்படுது. இதுதான் வேலப்பர் கோயில் பற்றின வரலாற்று கதை. இப்போ வந்து நம்ம படிக்கட்டு வந்து ஏற ஆரம்பிச்சிடலாம். நம்ம படிக்கட்டுகள் ஏறும்போதே சைடில் இந்த மதி குகைகளும் நம்மளால் பார்க்க முடியும். இயற்கையை ரசிச்சுக்கிட்டே அப்படியே நம்ம படிக்கட்டுகள் வந்து ஏற ஆரம்பிச்சிடலாம். படிகள் ஏறுறது ரொம்ப சுலபமாக தான் இருந்துச்சு. பாப்பாங்களும் சீக்கிரம் ஏறி கோயில் வாசலில் போய் நின்றுட்டாங்க. கோயிலுக்குள்ளே வந்து வீடியோ எடுக்க அனுமதி கிடையாதுன்னு சொன்னாங்க. அதனால் நான் வெளியே இருந்த சிவன் சன்னதியும் மலைத்தொடர்களையும் வீடியோ வந்து எடுத்துக்கிட்டேன். இந்த கோயில் வந்து மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்திருக்கு. யாருக்கெல்லாம் இயற்கையும் அமைதியையும் பிடிக்குமோ அவங்க எல்லாத்துக்குமே கண்டிப்பாக இந்த மாவுற்று வேலப்பர் கோயில் வந்து பிடிக்குங்க. இந்த கோயிலில் இருக்கக்கூடிய இன்னொரு அற்புதமான விஷயம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த ஊற்று நீர் தான். இதற்கு மாவூற்று அப்படின்ற பேர் எப்படி வந்துச்சு அப்படின்னா இங்கே வந்து மாமரங்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. முதல்ல இந்த ஊற்று நீர் வந்து ஒரு மாமரத்தோட வேர்ல இருந்து தான் இந்த ஊற்று நீர் வந்து வந்திருக்கு. அதனால தான் இதற்கு மாவூற்று அப்படின்ற பேர் வந்துச்சு அப்படின்ட்டு வரலாறு வந்து சொல்லப்படுது. இந்த ஊற்று நீர் வந்து வற்றாத ஊற்று நீர். நீங்கள் எப்போ கோயிலுக்கு வந்தாலும் இங்கே வந்து தண்ணி எப்பவும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களும் இந்த ஊற்று நீரில் குளிச்சுட்டு தான் வேலப்பரையும் தரிசனம் பண்ண போகிறாங்க. இந்த ஊற்று நீர் வந்து பல நோய்களை தீர்க்கக்கூடியதாக சொல்லப்படுது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வேலப்பர் கோயிலோட கோபுரம். பக்கத்துலேயே வந்து விநாயகரோட கோபுரமும் இருக்குது. நீங்கள் ஊற்று நீர்கிட்ட இருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 கோபுரத்தையும் உங்களால் தரிசனம் பண்ண முடியும். இது வந்து ஊற்று நீருக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதி. இதில் வந்து முன்னாடி வந்து அனுமதிச்சாங்க. இப்போ வந்து ஒரு கட்டுமான பணி நடக்கிறதுனால அங்கே வந்து யாரையுமே அனுமதிக்கலை. க்ளோஸ் பண்ணி வச்சுருந்ததுனால என்னால் வீடியோ வந்து எடுக்க முடியலை. இன்னொன்று மாவுற்று வேலப்பர் கோயிலில் முன்னாடி போனோம் அப்படின்னா சுயம்புவாக இருந்த வேலப்பரை தான் நம்மளால் தரிசனம் பண்ண முடியும். இப்போ வந்து புதுசாக ஒரு வேலப்பரையும் பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் மாவுற்று வேலப்பர் கோயிலுக்கு வந்தீங்கன்னா 2 வேலப்பரை இப்போ உங்களால் தரிசனம் பண்ண முடியும். பங்குனி உத்திரம், தைப்பூசம், முருகருக்குரிய சிறப்புக்குரிய நாட்கள் எல்லாருமே இங்கே வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு மாவுற்று வேலப்பர் கோயில் பற்றின தகவலை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் போடுங்க. நம்ம குணாஸ் கைவண்ணம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.